நியூஜெர்சிலேருந்து ராதாகிருஷ்ணன், கோயம்புத்தூர்லேருந்து பைரவி கோபி. இந்த பாட்டுடைய இன்ட்ரிகசிஸை கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இன்னைக்கு இவங்க 2 பேர் பாடின மாதிரி பாடியிருக்க முடியும். பாட்டுடைய உயிர் மூச்சான உக்கலேலே மேண்டலின்ஸ் விஸ்வாஸ் எப்படி வாசிச்சிருக்காரு தெரியுமா? அவருக்கு சப்போர்ட்டா நம்ம பேடி குமார், அவர் மேனுவல் மேண்டலின்ஸ், அவரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருக்காரு. டிஃபிகல்ட் ஸ்டாக்கெட் ஆஃப் ஃப்ளூட் பீசஸ் செல்வா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிட்டே வந்திருக்காரு. ரிதம் காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி சொன்னேன். என்ன காம்ப்ளிகேஷன்? வெங்கட் வாசிக்கும் போது கையை ஃபாலோ பண்ணால் போகிறோம், ஆஹா அப்படின்னு இருக்கும், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் மெத்தது பூரா ஷியாம் பார்த்துக்கிறார். இந்த பாட்டு எப்படி இருக்காக்கான்றார். இந்த வியப்பு அவருக்கு வருதுன்னா அவரே ப்ரோக்ராமிங்கை அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அத்தனை என்ஜாய்மெண்ட்டையும் உங்களுக்கு விஷுவல்லையும் சிவா குறைவில்லாமல் கொடுப்பார். சலீல்தா அப்படிங்கிற ஒரு மாமேதையை வணங்கி கேளுங்க, கிறங்குங்க. பூவண்ணம் போல நெஞ்சம் பூபாளம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம் எங்கெங்கும் இன்பராகம் என் உள்ளம் போடும் தாளம். ஜென்மங்கள் பிணைக்கும் பந்தங்கள் என்றென்றும் நீ இனிக்கும் வாழ்விலே என் சொந்தம் நீ எனக்குள் வாழ்ந்திடும் என் தெய்வம் நீ. பிறக்கும் ஜென்மங்கள் பிணைக்கும் பந்தங்கள் என்றென்றும் நீ. பிறந்தால் எந்த நாளும் உன்னோடு சேர வேண்டும். பூவண்ணம் போல நெஞ்சே படிக்கும் பாடமோ உள்ளங்கள் துடிக்கும் தேகமோ என் வெள்ளங்கள். பனிக்குள் வாட்டங்கள் அணைக்கும் ஓட்டங்கள் என் இன்பங்கள். படிக்கும் பாடமோ உள்ளங்கள் துடிக்கும் தேகமோ என் வெள்ளங்கள். பனிக்குள் வாட்டங்கள் அணைக்கும் ஓட்டங்கள் என் இன்பங்கள். பிணையும் போது இனிய எண்ணம் என்றும் நம் சொந்தம். இமைக்குள் ஏழு தாளம் என்றென்றும் காண வேண்டும். பூவண்ணம் போல நெஞ்சம் பூபாளம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம் எங்கெங்கும் இன்பராகம் என்